பொதிகை மலையில தாவரவர்ணி தோன்றக்கூடிய இடத்துல பாண்டியன் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்கு. அது என்னடா பாண்டிய மன்னன் மேல போய் கோட்டை அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆச்சரியமா பார்க்கலாம். ஆனா அந்த பாண்டியன் கோட்டைக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறே இருக்கு. நீங்க விகேபுரம் பக்கத்துல போய் அதை பத்தி கதை கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இங்க போகாதீங்க, அங்க வந்து விளக்கு எரியும், இன்னைக்கும் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அங்க போன மரம் நம்ம இறந்து கிடப்போம் அப்படிலாம் சொல்லி கதை கதையா சொல்லுவாங்க. கட்டுக்கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. சரி, இந்த பாண்டியன் கோட்டை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, பிற்கால பாண்டிய மன்னன் வந்து எல்லா பக்கமே தோற்று ஓடி இங்க போய் மறைந்திருந்து ஒரு பெரிய கோட்டை கட்டி வாழ்ந்தான். தன்னோட மகாராணியெல்லாம் நல்லா குளிக்கணும்னு சொல்லி குளங்கள்லாம் வெட்டி வச்சிருந்தான். அந்த கோட்டையில வந்து யாரும் வந்து தாக்குதல் நடத்திடக்கூடாது, ஒரு 127 முரசு மண்டபம் கட்டி, அந்த 127 முரசு மண்டபம் விகேபுரத்துல இருந்து அப்படியே மேல வரைக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல முரசை தட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா, மற்றொரு முரசை தட்டி முரசு தட்டி முரசு தட்டி 127 முரசையும் தட்டி கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாண்டியன் கோட்டையில் இருக்கக்கூடிய பாண்டியன், ஆகா யாரோ இப்ப எதிராளி வாரா அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு செவி வழியா கதை சொல்லுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா, ஒரு இடம் ஒரு கல் விழுந்து ஒரு முரசுல சத்தம் கேட்க, அடுத்த பக்கம் அந்த முரசு கட்ட முரசு அப்படியே கொட்டு முரசு கட்ட 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 கடைசியில பார்த்தா இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய மந்திரி நீலகண்டன் சொல்ல, உடனே அவர் தன்னுடைய தலையை கொய்து, தன்னை பாண்டிய மன்னன் தலையை கொய்து ஆத்துல விழுந்துருவாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா, அவருடைய தலை ஒதுங்கிய இடம் தலையணை என்றும், முண்டம் ஒதுங்கிய இடம் முண்டந்துறை என்றும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகண்டர் வந்து கடைசி நேரத்தில் நம்ம தான் தவறுதலான ஒரு தகவலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் குறித்த இடம் மேலணையில இன்னைக்கு நீலகண்ட கசம் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு செவி வழியாக சொல்லிடுவாங்க. சரி, இதுக்கு வரலாறு எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, அது கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில ஆயண்டிரன் அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னன் வந்து ஆழ்ந்திருக்கான். அது யார் அப்படின்னு சொன்னா, கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுல ஒருத்தன் தான் அந்த ஆயண்டிரன் அப்படின்னு சொல்லுவார். அவனுடைய மகன் தான் கருத்தடங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னன். அவனும் அவன் ஆண்டிருக்கான். அவனும் இந்த பகுதியை தான் வச்சு ஆண்டிருக்கான். அவனும் ஒரு பாண்டியன் கோட்டையை கட்டியிருக்கலாம். பிற்காலத்தில் பார்த்தா சேர மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் சண்டை வரும்போது விளிஞ்சம் அப்படிங்கக்கூடிய இடத்த பாண்டிய மன்னன் போய் கைப்பற்றியிருக்கான். திரும்ப சேர மன்னன் வந்து அதை வந்து மீட்டெடுத்திருக்கிறான். இப்படிலாம் நிறைய வரலாறு சேர பாண்டிய மன்னர்களுக்கு இடையே வருது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த கடை 7 வள்ளல்னு சொல்லக்கூடிய அந்த ஆயண்டிரனுக்கும் இந்த வரலாறு. இவங்க எல்லாருமே இந்த பாண்டியன் கோட்டை அந்த பகுதியை வந்து ஆண்டதாக வரலாறுகள் சொல்கிறது. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இன்றைக்கும் பாண்டியன் கோட்டை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு பார்த்தா அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால், அதனுடைய உடைந்து கிடக்கக்கூடிய அந்த பாகங்களை நம்ம பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மாந்தோட்டங்களை பார்க்கலாம். அந்த பாண்டியன் கோட்டையில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம பாபநாசத்தின் மேலணையை பார்க்கலாம். பாண்டியன் கோட்டை எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது நமது செவிகளுக்கும் நமதுடைய உள்ளங்களுக்கும் அது வந்து ஒரு கற்பனை கோட்டை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பாண்டியன் கோட்டையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.